வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பொது தமிழில் புறந்திணைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ புறந்திணைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. புறந்திணைகள் மொத்தம் 12 இருக்குது. ஆனால் தொல்காப்பியர் சொன்ன புறந்திணைகள் அப்படிங்கிறது 7 தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்த ஆசிரியர்கள் தான் அதை 12ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியர் வகுத்தது பார்த்திங்கன்னா இந்த 7 தான். வெஞ்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை அப்படின்னு தான் 7ஆக தான் டிவைட் பண்ணியிருந்தார். அதன் பிறகு வந்தவங்க அதை 12ஆக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த 12 என்னென்ன, அதோட கருத்துரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாமில் இது இல்லாமல் கொஷினே இருக்காது. அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு டாபிக் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் பேங்க்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. டெஸ்ட் சீரீஸும் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லை புத்தகம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு. முதல்ல வெற்றி திணை. ஓகேங்களா? முதல் திணை வெற்றி திணை. இதில் பார்த்திங்கன்னா நிறை கவர்தல் அப்படிங்கிறது இதோட கருத்துரு. ஓகேங்களா? அதாவது ஆணிறை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடுகளை திருடுறது தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க வெற்றி திணையில். ஓகேங்களா? அடுத்தது கரந்தை திணை. ரெண்டாவது கரந்தை திணை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி திருடிட்டு போன அந்த ஆடு மாடுகளை மீட்டுட்டு வர்றது. ஓகேங்களா? போய் மீட்டுட்டு வர்றது தான் கரந்தை திணையில் சொல்லியிருப்பாங்க. வஞ்சி திணை அப்படின்னா மண்ணாசை கருதி போருக்கு செல்வது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இடத்துல போதுமான செல்வம் இருக்காது, போதுமான உணவு இருக்காது அப்படின்னா வேறொரு இடத்துக்கு நகர்ந்து செல்வாங்க. ஓகேங்களா? அதான் மண்ணாசை கருதி போருக்கு செல்வதை பற்றி சொல்லியிருப்பாங்க. காஞ்சி திணை அப்படின்னா நாட்டை காக்க பகைவரோடு போரிடுது. அதாவது மண்ணாசை கருதி நீ போருக்கு போவாங்க, அப்போ அந்த நாட்டுக்காரன் பாதுகாப்பான்ல, அதுதான் காஞ்சி திணை. ஓகேங்களா? நாட்டை காக்க பகைவரோடு போரிடுறது தான் காஞ்சி திணை. நொச்சி அப்படின்னா மதில் காத்தல், அதாவது கோட்டையை சுற்றி மதிலை காக்கிறது தான் நொச்சி திணையில் சொல்லியிருப்பாங்க. உழிஞ்சை திணை அப்படின்னா பகைவரின் மதிலை சுற்றி வளைத்தல். அவங்க மதிலை காப்பாங்க, இவங்க மதிலை சுற்றி வளைப்பாங்க. சுற்றி வளைத்து அதுக்குள்ளே போகிற இன்புட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறப்ப தானாகவே அந்த கோட்டை விழுந்துடும். ஓகேங்களா? இன்புட்ஸ் அப்படின்னா உணவு, தண்ணி, இது மாதிரி. அடுத்தது தும்பை திணை. தும்பை திணையில் பார்த்தீங்க அப்படின்னா வலிமையை நிலைநாட்ட பகை நாட்டு வேந்தர்கள் போரிடுவது. தும்பை திணையில் 2 பேருமே போரிட்டு யார் ஜெயிச்சாங்க, நல்ல குட்டு அப்படின்னு காட்டுறதுக்காக தும்பை திணையில் போரிடுறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாகை அப்படின்னா போரில் வெற்றி பெற்றவர்கள் வாகை பூ சூடுவாங்க. வாகை அப்படின்னா வெற்றி பெற்றவர்கள் சூடுறது. ஓகேங்களா? பாடான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற ஆண்மகனின் புகழினை பாடுவது தான் பாடான் திணையில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வெற்றி பெற்ற அந்த அரசனை பற்றி பாடுறது தான். பொதுவியல் திணை அப்படின்னா அந்த வெற்றி திணையிலேருந்து பாடான் திணை வரைக்கும் உள்ள புறந்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாத சில விஷயங்களையும் பொதுவியல் திணையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டுக்கும் வெற்றியிலேருந்து பாடான் வரைக்கும் உள்ள பொதுவானத்தையும் அவற்றுள் கூறப்படாதத்தையும் சொல்கிறது தான் பொதுவியல் திணை. கைங்கிளை அப்படின்னா ஒருதலை காமத்தை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமத்தை பற்றி சொல்லுவாங்க. பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பொருந்தா காமத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த 12 முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான கொஷின் பேங்க்ஸ், டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா? நன்றி, வணக்கம்.